ವೈಷ್ಣವರನ್ನು ಮಿತ್ರನಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಬೇಕು ಮತ್ತು ಹೇಗೆ ವೈಷ್ಣವರ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ಹರೇ ಕೃಷ್ಣ. ಓಂ ಅಜ್ಞಾನತಿಮಿರಂಧಸ್ಯ ಜ್ಞಾನಾಂಜನಶಲಾಕಯಾ ಚಕ್ಷುರುನ್ಮಿಲಿತಂ ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುವೇ ನಮಃ. ಶ್ರೀ ಚೈತನ್ಯ ಮನೋಭೀಷ್ಟಂ ಸ್ಥಾಪಿತಂ ಯೇನ ಭೂತಲೆ ಸ್ವಯಂ ರೂಪ ಕದಾ ಮಹ್ಯಂ ದದಾತಿ ಸ್ವಪದಾಂತಿಕಂ ವಾಂಛಾಕಲ್ಪತರುಭ್ಯಸ್ಯ ಕೃಪಾ ಸಿಂಧುಭ್ಯೇವ ಚ ಪತಿತಾನಾಂ ಪಾವನೇಭ್ಯೋ ವೈಷ್ಣವೇಭ್ಯೋ ನಮೋ ನಮಃ. ಜೈ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತ ಗದಾಧರ ಶ್ರೀವಾಸಾದಿ ಗೌರ ಭಕ್ತ ವೃಂದ. ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ರಾಮ 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 ஹரே ஹரே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். ஒவ்வொரு பக்தரும் இது ஒரு தடவை இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இது படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லி நான் எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் இதை நம்ம படித்தாதான் நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம மனசில் இதயத்தில் பதவி ஆகும் இது. ஏன்னா இந்த 6 வகையான குடுக்கல் வாங்குதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதுக்குன்னா பக்தரோட சாங்கித்யம் நம்ம எப்படி இருக்கணும், அபக்தர்கிட்ட நம்ம எப்படி அவங்கள கைவிடணுன்றது இந்த ஸ்லோக்கில் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அவர்கள் ரொம்ப ஆழமாக விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. 6 வகையான அந்த எக்ஸ்சேஞ்சஸ், கிவ் அண்ட் டேக் అని சொல்கிறார் பிரபுபாதர். ரெசிப்ரோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, குடுக்கல் வாங்குதல். அதாவது பக்தர்களுக்கு பரிசாக கொடுக்கறது. இப்போ சப்போஸ் ஒரு பக்தர் பிரம்மச்சாரியாக இருக்கார் ஒரு கோயிலில், அந்த கோயிலில் இருக்கிற பிரம்மச்சாரிக்கு கொஞ்சம் லக்ஷ்மியோட பிரச்சனை இருக்குது, உங்கள்கிட்ட அவ்வளோவா ஃபைனான்ஸ் இல்லை, ஏன்னா டெம்பிளையும் அவ்வளோ கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் தேவைப்படுது, இல்லை ஒரு ஐபாட் தேவைப்படுது, இல்லை ஒரு ஆர்டினரி ஒரு மொபைல் ஒன்று தேவைப்படுது, ஆண்ட்ராய்டு மொபைலு. எதுக்காகன்னா அந்த பிரம்மச்சாரி பிரச்சாரத்துக்காக பயன்படுத்துக்குவாங்க, படிக்கிறதுக்காக பயன்படுத்துக்குவாங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக பயன்படுத்துக்குவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்ககிட்ட இல்லாத சமயத்தில் ஒரு குரோஸ்தா டிவோட்டியோ இல்லை அல்லது ஒரு நல்ல பணமுள்ள ஒரு டிவோட்டி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அது பரிசாக கொடுக்கலாம். அதாவது மற்ற பக்தர்களுக்கு எதை கொடுத்தா அவங்களுக்கு கிருஷ்ணா கான்சியஸ்க்கு உதவி ஆகும்ன்றது நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் செய்கிறோம், அந்த ஃபெஸ்டிவலில் என்ன பண்ணுறாங்க, சில பேர் பக்தர்கள் பிரிண்டிங்காக பணத்தை கொடுப்பாங்க, பிரசாதத்துக்காக பணத்தை கொடுப்பாங்க, இல்லை புக்ஸு வேணும் மேகசைன்ஸ் கொடுப்பாங்க, இல்லை பிரிண்ட் அவுட்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பகவானுக்கு சம்மந்தப்பட்டது, பகவானுக்கு சார்ந்தது அந்த எந்த டிவோட்டிக்கு நம்ம கொடுக்குறோமோ அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு லாஸ்ட் டைமே சொன்னேன், குண்டியில் கிழிஞ்ச நோட்டு போடுறது, தீ பிடிச்ச நோட்டு போடுறது, ஸ்க்ராப்பில் போடுற கார் எடுத்து டெம்பிளுக்கு கொடுக்குறது, இல்லைனா உடஞ்சி போன அந்த ஃபர்னிச்சரெல்லாம் கொடுத்து கோயிலில் கொடுத்துட்டு வச்சுட்டு போய்டுறது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுனால எந்த விதமான ஒரு அந்த பரிசு விநியோகம் பண்ண முடியாது. விநியோகம் பண்ண முடியாமல் ஒரு பரிசை நம்ம கொடுத்தா அது உண்மையாக அது ஒரு பெரிய அபராதமானு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ கேர்லெஸ்ஸாக நம்ம பார்க்குறோன்னு சொல்லி நம்மளுக்கு அதில் தெரிய வருது. அதனால் நம்ம பரிசாக கொடுக்குறது அது அவங்களுக்கு கையாளணும், அவங்களுக்கு அது உபயோகத்துக்கு வரணும். அப்பேற்பட்ட ஒரு பரிசை தான் நம்ம பக்தர்களுக்கு கொடுக்கணும், இல்லை கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். ஏன்னா இது கட்டாயமாக கொடுக்க சொல்கிறார் ரூப கோஸ்வாமி. பக்தர்களுக்கு பரிசாக கொடுங்க, மேகசைன்ஸ் கொடுக்கலாம், புக்ஸு கொடுக்கலாம், இல்லை அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் பக்தர் வருவார், ஆனால் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் படிக்கிறதுக்காக, ஆனால் அந்த புக்கு வாங்குறதுக்கு அவங்கக்கிட்ட பணம் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம ஸ்பான்சர் பண்ணலாம். அப்புறம் யாரோ ஒருத்தர் பிரசிடெண்ட்டோ ஒரு மேனேஜரோ ஒரு சிக்ஷா குருவோ ஒரு கைடோ ஒரு ஃபெஸ்டிவலில் இது பண்ணுறாங்க, அந்த ஃபெஸ்டிவல் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். இது என்ன சொல்கிறது, கேம்பெயினிங் பண்ணுறதுக்காக அல்லது வீட்டுக்கு வீடு நம்ம புக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக போகலாம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்புறம் அவங்களுக்கு வெஹிக்கிள் சப்போர்ட் பண்ணலாம், ஃபெசிலிட்டேட் பண்ணலாம், அவங்களுக்கு ட்ராப் பண்ணலாம், பிக்கப் பண்ணலாம். இப்போ ஒரு பக்தர் கோயிலில் போயிட்டுருக்கார், காரில் போயிட்டுருக்காரு, உடனே இன்னொரு பக்தர் வெயிட் பண்ணிட்டுருக்கார் கோயிலுக்கு போகிறதுக்காக, அவங்ககிட்ட எதுவும் வெஹிக்கிள்ஸ் இல்லை,
ஆனால் அவங்களுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு ஆர்வமாக இருக்குது. அங்கே போய் கிருஷ்ண கதா கேட்கணும், கீர்த்தன் பண்ணணும், சேவை பண்ணணும், இதெல்லாமே ஆர்வம் இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட அந்த விதமான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை. அவங்க பஸ்ஸில் தான் வரணும் போகணும், இல்லை சைக்கிளில் தான் வரணும் போகணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் அவங்களுக்கு உடனே பிரபு நீங்கள் என்ன கோயிலுக்கு வரீங்களா, வாங்க பிரபு நான் அங்கே தான் போயிடுறேன், வாங்க நான் ட்ராப் பண்ணுறேன், நம்ம 2 பேர் போகலான்னு சொல்லி அவங்கள வந்து பிக்கப் பண்ணுறது, மறுபடியும் ட்ராப் பண்ணுறது. அப்புறம் கோயிலில் ரிட்டர்ன் வரும்போது யாராவது இருந்தால் அவங்க நம்ம போகிற வழியில் அவங்கள ட்ராப் பண்ணுறது. இல்லை நம்ம எங்கேயோ வேறு வேலை எங்கேயோ போயிட்டு இருப்போம், அந்த டைமில் அந்த பக்தர் வந்து கோயிலுக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அதில் ரெஸ்பான்சிபிள் ஒர்க்கு, ப்ளஸ் தே ஆர் கிவிங் ஸோ மச் லவ் டுவர்ட்ஸ் அதர் பீப்புள். மற்றவங்களுக்காக கிருஷ்ண பக்தி கொடுக்குறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள வந்து உடனே நம்ம ஏதோ வேறு ரூட்டில் போயிட்டுருக்கோம், வேறு வழியில், அவங்கள வந்து பிக்கப் பண்ணிட்டு அவங்கள ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலையை பார்க்கலாம். ஏன்னா நம்ம வேலை என்ன எப்பவும் இருக்கும், 24 hours நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த பரிசு கொடுக்குறது வந்து ததாதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரதிகிரகணாதி அப்படின்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது, கிஃப்ட்டை அக்செப்ட் பண்ணுறது. யார்கிட்ட இப்போ சீனியர் டிவோட்டிஸ் இருக்காங்க, குருநாதர் இருக்காங்க, ஆன்மீக குரு இருக்காங்க, அவங்கக்கிட்ட எப்படி நம்ம அவங்க யூஸ் பண்ணது நம்ம எடுத்து ஏற்றுக்கலாம். நம்ம கொடுக்கும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன தேவையோ அது கொடுக்கணும். ஆனால் நம்ம ரிட்டர்ன் வாங்கும்போது நம்ம அவங்கக்கிட்ட ஏதாவது வாங்கினா அது வந்து பிரசாதமாக வாங்கணும். ஒரு மாலையோட நான் லாஸ்ட் டைமே உங்களுக்கு சொன்னேன், மாலையை பற்றி கார்லேண்ட் பற்றி நிறைய சொன்னேன். மகாபிரசாதத்தை எப்படி அவங்க போட்டிக்கிறாங்க, கிளாஸ் ஃபுல்லாக அது போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கிளாஸ் கொடுக்கும்போது எல்லாமே நம்ம கல்ச்சர் எப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாலை போடுவாங்க. அந்த மாலை பகவானுக்கு படிச்சுட்டு பகவானுக்கு போட்டுட்டு அதுக்கு அந்த மாலையை நம்ம போடுவாங்க. அதனால் அந்த த்ரூஅவுட் தி கிளாஸ் 2 பக்தர் சச்சினந்தன் மகாராஜ் அப்புறம் புரிஜன் பிரபு இவங்க என்ன ஒரு தடவை கோயிலுக்கு வந்து அந்த மாலை போட்டதுக்கு கழட்டவே இல்லை. ஏன்னா அது பகவானோட பிரசாதம், அந்த வைப்ரேஷன், அந்த மெர்சி, அந்த கருணை அடையிறதுனால அப்படியே போட்டுனே இருந்தாங்க. கடைசி வரைக்கும் கிளாஸ் முடிகிற வரைக்கும் போட்டுகிட்டே இருந்தாங்க. தட் இஸ் அக்செப்டிங் பிரசாதம், அதான் பிரதிகிரகணாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஏதாவது வாங்கும்போது நம்ம ஏதாவது அவங்க யூஸ் பண்ணது நம்ம வாங்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு லாஸ்ட் டைமே சொன்னேன், ஜெகநாதர் ரத யாத்திரை போகிறோம், அந்த ரத யாத்திரையில் நம்ம வந்து லாஸ்ட்டில் அந்த ரிட்டர்ன் வரும்போது அந்த இதெல்லாம் கழட்டுவாங்க, மாலையெல்லாம் கழட்டுவாங்க, டெக்கரேஷன் ஜெகநாதருக்கு போட்டது, பலதேவுக்கு போட்டது, சுபத்ராக்கு போட்டது அதெல்லாம் கழட்டி அந்த துணியெல்லாம் கழட்டுவாங்க. அந்த துணி எல்லாமே என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி கைக்கு கட்டிக்குவாங்க, அந்த மாதிரி கட்டிக்குவாங்க. ஏன்னா தட் இஸ் மகாபிரசாத். ஸோ அதை வந்து நம்ம ரிசீவ் பண்ணும்போது அது மெர்சியாக நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும், அவங்களோட கருணையாக நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும். அதான் பிரதிகிரகணாதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் பிரபுபாத் என்ன சொல்கிறாங்க, நல்ல ஒரு பக்தரோட அசோசியேஷனை நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லவ்விங் எக்ஸ்சேஞ்சஸ், பிரீத்தி லக்ஷணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரீத்தி லக்ஷணம் அப்படின்னா இது ததாதி பிரதிகிரகணாதி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். கிஃப்ட்டு கொடுக்குறது, புக்ஸு கிஃப்ட் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து மேக்சின்ஸ் கிஃப்ட் கொடுக்கலாம், ஒரு மொபைல் கிஃப்ட் கொடுக்கலாம். ஆனால் அது கொடுக்குறது வந்து கிருஷ்ண கான்சியஸுக்கு உதவுமா இல்லைன்னு சொல்கிறது அதை வந்து யோசனை பண்ணி நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து உதவுமா இல்லைன்னா உதவாதான்றது நம்ம பார்க்கணும். சும்மா ஏதோ ஒன்று கொடுத்துட்டு, இப்போ சில பேர்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க அக்ரிகல்ச்சரில் பண்ணுவாங்க, அவங்க விவசாயிங்க என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட நிறைய இது இருக்கும், நெல் அரிசி இதெல்லாம் இருக்கும், எடுத்து வந்து கோயிலில் போட்டுருவாங்க. எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கக்கூடாதுன்றதில்ல, எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. நிறைய அரிசி நான் கோயிலில் நான் பார்த்துருக்கேன், நிறைய வேஸ்ட் ஆகுது, காய்கறிலாம் நிறைய வேஸ்ட் ஆகுது. அப்படி அந்த மாதிரி அதை பார்த்து நம்ம வந்து அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும், அந்த அரிசியை விற்றுட்டு அந்த பணத்தை வந்து வேணாம் பகவான் கோயிலுக்கு கொடுத்துடலாம். அரிசி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துட்டு அந்த மீதி அரிசியை நம்ம எவ்வளோ கொடுக்க வேணுமோன்றது நம்ம யோசனை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அந்த பர்சன்டேஜை வந்து நம்ம கோயிலுக்கு கொடுத்துடலாம், பணமாக கொடுத்துடலாம். இல்லை வேறு ஏதோ வாங்கி கொடுக்கலாம், பருப்பாக வாங்கி கொடுக்கலாம், காய்கறியாக வாங்கி கொடுக்கலாம். இல்லை ஏதோ ஃபேன் தேவைப்படுது பகவானுக்கு, இல்லை ஒரு ஏசி தேவைப்படுது பகவானுக்கு. நம்ம கோயிலெல்லாம் இதை பண்ணுவாங்க, இது பகவானுக்காக உள்ள ஏசி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, வாஷிங் மிஷின் வாஷிங் ஃப்ரிட்ஜ் ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கும். இது மாதிரிலாம் நாங்கள் நிறைய கோயிலில் வாங்கியிருக்கோம் பகவானுக்காக, நம்மளுக்காக இல்லை பகவானுக்காக. ஸோ இந்த மாதிரி ஏன்னா நெய் வைக்க வேண்டியதாக இருக்கும், தயிர் வைக்க வேண்டியதாக இருக்கும், அதெல்லாம் நம்ம அப்புறம் போகா பண்ணுறதுக்கெல்லாம் இதெல்லாம் ஃப்ரிட்ஜ் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அதெல்லாம் தான் ஃப்ரிட்ஜ் தேவைப்படும், டியூப்லைட்ஸ் லைட்ஸ் தேவைப்படும், ஃபேன் தேவைப்படும் ஹாலுக்குள்ளே. ப்ரோப்பாக டிடி வாங்கி கொடுக்கலாம் இல்லாத கோயிலில். அப்புறம் டிடிஸ்க்கு வந்து நம்ம வந்து இது கொடுக்கலாம், ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கலாம், ட்ரெஸ்ஸஸை நம்ம வந்து தைச்சி கொடுக்கலாம். இல்லை ட்ரெஸ்ஸஸே நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ்க்காக நம்ம பணத்தை கொடுக்கலாம். ஸ்ரீ ரூப கோஸ்வாமி சொல்கிறாங்க, உங்களோட 50% சதவீதம், பிரபுபாத் பர்போர்ட்டில் லாஸ்ட்டில் எழுதியிருக்காரு, உங்களோட 50% வந்து பகவானுக்காக நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இது சொன்ன உடனே பக்தர்கள் எல்லாமே பயம் வந்துடுது, என்னடா இது
இப்போ நம்ம ஒரு 40,000 சம்பளம் வருது, ஒரு 20,000 சம்பளம் வருதுன்னா அதில் 20,000த்தில் 10,000 கொடுத்துடணுமா பகவானுக்கு? 40,000த்தில் 20,000 பகவானுக்கு கொடுத்துடணுமா? அப்போ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஷின் மார்க் வரும். ஏன்னா சில பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து நம்ம வந்து பகவானுக்காக நம்ம ஒதுக்கி வைக்கணும். ஒதுக்கி வச்சு அதை வந்து பகவானோட சேவைக்கு நம்ம கொடுக்கணுன்றாரு. கட்டாயமாக கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறார் ரூப கோஸ்வாமி. பிரபுபாதர் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்காரு. ஏன்னா ரூப கோஸ்வாமி கூட என்ன பண்ணாருன்னா, ரூப கோஸ்வாமி ஒரு பெரிய ஜமீன்தாரியோட பையன். அதனால் என்ன பண்ணாருன்னா, அவங்க கடைசியில் கிருஷ்ண கான்ஸில் முழுக்க கிருஷ்ண கான்ஸில் வந்து அவங்க வந்து ஃபுல் டைம் டிவோட்டி ஆன பிறகு 50% பகவான் மகாபிரபுக்காக கொடுத்துட்டாங்க, சைத்தன்ய மகாபிரபுக்காக கொடுத்துட்டாங்க. 25% தன்னோட உறவினர்களுக்காக கொடுத்தாங்க. 25% மட்டும்தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க கையில் வச்சுக்கிட்டாங்க, அவங்களோட பர்சனல் ப்ரொடெக்ஷனுக்காக வச்சுக்கிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். திருப்பதிக்கு ஒரு பக்தர் போகிறாரு. பக்தர்னா ஒரு உண்மையான பக்தர் இல்லை, பேரளவுக்கு பக்தர்னு நினச்சிக்கோங்க. அவங்க போகும்போது ஏழுமலைக்கு இது பெருமாள் கிட்ட அவர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிக்கிறாரு. இந்த வருடம் வந்து எனக்கு ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு 5 லட்சம் வந்திருக்கு. அடுத்த இயர் வந்து 10 லட்சம் வந்தால் பாதி நான் கொடுத்துட்றேன், உங்களுக்கு 5 லட்சம், நான் 5 லட்சம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிக்கிறாரு. அந்த அக்ரிமெண்ட் போட்டிக்கிட்டு அது அவங்க நினைச்ச மாதிரியே 10 லட்சம் மேலேயே வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 5 லட்சம் கொண்டு போய் திருப்பதி உண்டியில் போடலான்னு சொல்லி போகிறாங்க. போகும்போது சரி எப்படியும் போகிறோம், இது முடியும் கொடுத்துடலாம் பகவானுக்கு அப்படின்னு சொல்லி முடி கொடுத்துட்டு குளிச்சுட்டு போகும்போது இன்னொரு ஐடியா ஓடுது. எல்லாம் முடியெல்லாம் போயிடுச்சு இல்லையா, வேறு ஐடியா ஓடுது. ஒரு ஃப்ரிக்கல் மைண்டட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு க்ரூவல் ஐடியா ஒன்று அவங்களோட தாட்டுக்கு வருது, அவங்களோட யோசனைக்கு வருது. எப்படியும் பகவான் பார்க்குறதுலாம் ஒன்றும் இல்லை, சும்மா நம்ம அக்ரிமெண்ட் போட்டது. ஏன்னா நம்ம கோர்ட்டில் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், பகவானுக்கு தானே அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். 5 லட்சம் கொடுக்குறது 2 லட்சம் கொடுத்தா நான் வேண்டாம்னு சொல்லுவார் அவர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அந்த 2 லட்சம் போட போகிறாரு. அந்த 2 லட்சம் போட போகும்போது அவங்க கையில் விரலில் ஒரு டைமண்ட் இது மோதிரம் ஒன்று வச்சுருந்தாங்க. அது என்னாச்சுன்னா ரொம்ப நாளாக லூஸாக இருந்தது, அது விழுந்துருச்சு அதில். அப்புறம் அது விழுந்த உடனே அது பல லட்சம் ஆகுது அவங்க போட்டிருக்க டைமண்ட் ரிங்கு. ஏன்னா டைமண்டானாவே நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்குமே என்ன விலைவாசி விற்கிறாங்கன்னு சொல்லி. அது விழுந்த உடனே அவனுக்கு 10-15 லட்சம் போயிடுச்சு, இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு. அப்போது என்ன பார்க்குறாரு பகவான் அப்படின்னா, நம்ம பாக்கெட்டில் நம்ம எவ்வளோ வச்சுக்கிறோன்றது பார்க்குறாங்க. அங்கே எனக்காக என்ன போடுறதுன்றது பார்க்குறதில்ல பகவான். எனக்காக நம்மளுக்காக நம்ம எவ்வளோ வச்சுக்கிறோன்றது தான் நிறைய பார்க்குவாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும், முடிகிற அளவுக்கு ஒரு வேளை அப்படி பணம் கொடுக்காத விஷயத்தில் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறாருன்னா 4 விஷயம் பண்ண சொல்கிறாரு. இது வேணால் நீங்கள் எழுதிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது 4 விஷயம். ஓகே, அந்த 4 விஷயம் எதுன்னா, சப்போஸ் நம்ம வந்து நம்மக்கிட்ட பணம் இல்லை, கொடுக்குறதுக்காக பணம் இல்லை, எதுவும் பரிசும் இல்லை, அப்போ என்ன சொல்கிறாரு மகாபிரபு, உங்களோட உடலை வந்து பகவானுக்காக அங்கிதம் பண்ண சொல்கிறாரு. கோயிலுக்கு போகிறது ஃபுல் டைம் டிவோட்டியாக மாறுது. அதாவது ஃபுல் டைம் டிவோட்டியாக போய் கோயிலில் சர்வீஸ் ஏற்றுக்கிறது, டிடி சர்வீஸ் பண்ணுறது, விக்கிரகாராதனை பண்ணுறது, போகா பண்ணுறது, இல்லைன்னா மாலையை வந்து தைக்கிறது, அப்படியும் இல்லைன்னா கோயிலெல்லாம் பெருக்கிறது நீட்டாக, இல்லை அங்கே வந்து பிரச்சார சேவை செய்கிறது, லெக்சர்ஸ் கிளாஸஸ் கொடுக்குறது, மற்ற ஜூனியர் டிவோட்டிஸ்க்கு வந்து கிருஷ்ண கான்சியஸை பற்றி சொல்கிறது, இது எல்லாமே நம்ம பண்ணலாம். இதெல்லாமே அதாவது உடலுக்கு சம்பந்தமான சேவை என்னென்ன பண்ணலாமோ அதெல்லாமே பண்ணலாம். தண்ணி எடுத்துகிட்டு வர்றது, அப்புறம் வந்து சர்வீஸ் பண்ணுறது, இது பிரசாதம் பரமாறுறது, பிரசாதம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது டிவோட்டிஸ்க்கு. இந்த மாதிரி நம்ம உடலில் வந்து எவ்வளோ சக்தி இருக்கோ அந்த சக்தியை வந்து பகவானுக்காக நம்ம பயன்படுத்தலாம். சில பேருக்கு வந்து உடலில் முடியாது, அவங்க வந்து திறமை இருக்கும். அப்பேற்பட்ட பக்தர்கள் என்ன செய்யணும், பகவானோட இந்த பக்தியை பற்றி மற்றவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். பிரச்சாரம் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், வில்லேஜ் டு வில்லேஜ் போகலாம், சிட்டி டு சிட்டி போகலாம், ஹவுஸ் டு ஹவுஸ் போய் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறது, அங்கே சாஸ்திர நூல்களெல்லாம் எடுத்து சொல்கிறது பகவானை பற்றி. இப்படி வந்து நான் அவங்களோட பிரெயின்ஸ் யூஸ் பண்ணலாம், அவங்களோட இன்டெலிஜென்ஸை வந்து யூஸ் பண்ணலாம், அவங்க அறிவை யூஸ் பண்ணி பகவானுக்காக நம்ம வந்து சேவை செய்யலாம். ஸோ இது 2 இல்லை, என்கிட்ட பணம் இருக்குன்னா அவங்க நிறைய பணத்தை கொடுக்கலாம். இப்போ அதனால தான் பிரபுபாத் என்ன பண்ணார், நிறைய பணக்காரங்களெல்லாம் லைஃப் மெம்பர்ஸ் பண்ணிட்டாங்க.
அந்த லைஃப் மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்க, பணம் கொடுத்த உடனே நம்ம இதில் என்ன அங்கே லைஃப் மெம்பர் ஆன உடனே ஒரு ஒரு செட் ஆஃப் பாகவதம் செட்டு கொடுப்பாங்க. பாகவதம் ஒரு செட்டு கொடுப்பாங்க, ஒரு பகவத்கீதை ஒன்று கொடுப்பாங்க. எப்பவும் அதுதான் நம்மளோட இது, நம்மளோட இது என்ன கல்ச்சரே அப்படி தான். நம்ம இஸ்கானில் லைஃப் மெம்பர் ஆகிறவங்களுக்கெல்லாம் ஒரு செட் ஆஃப் பாகவதம் கொடுத்துட்றாங்க, ஒரு பகவத்கீதை புக்கு கொடுத்துருவாங்க. அது நிறைய பேர் அதை படித்து வந்து ஃபுல் டிவோட்டிஸ் ஆகிருக்காங்க. நிறைய பேர் அந்த புக்ஸு படித்து டிவோட்டிஸ் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி இன்னொரு இது எப்படின்னா, அதாவது நம்ம உடல் சேவை செய்யலாம், அப்படி இல்லைன்னா நம்மளோட இன்டெலிஜென்ஸை வச்சு, அறிவை வச்சு பகவானுக்கு நம்ம சேவை செய்யலாம். மற்றவங்களுக்கு வந்து அந்த கிருஷ்ண கான்சியஸை பற்றி சொல்லலாம், இல்லை பணத்தை நம்ம கொடுக்கலாம், இல்லை ஒரு வேளை அவங்க வந்து டைலராக இருந்தால் துணி தைச்சி கொடுக்கலாம் பகவானுக்கு. நல்ல என்ன சொல்கிறது, இன்ஜினியரிங் அவருக்கு இன்ஜினியராக இருந்தால் அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி சொல்லலாம். இல்லை டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருந்தால் அந்த டெம்பிள் பில்டிங்கில் என்னென்ன எங்கெங்கெல்லாம் டேம்ப்னஸ் இருக்கோ, தண்ணி எங்கெல்லாம் உதவுதோ அவ்வளவுதோ அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். டோட்டல் டெம்பிள் பில்டிங்கை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ப்ளம்பிங் ஒர்க்கு, எலக்ட்ரிஷியன் சார்ஜஸ் அதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணி அவங்கள வந்து மெயின்டைன் பண்ணலாம். இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு என்னென்ன அறிவு இருக்கோ, என்னென்ன டேலண்டட் இருக்கோ, என்னென்ன சமத்காரம் இருக்கோ அதெல்லாமே நம்ம வந்து பகவானுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ ததாத்தின்றது வந்து பரிசாக கொடுக்கணும் பக்தர்களுக்கு. அப்புறம் வந்து பிரதிகிரணாத்தி அப்படின்னா நம்ம வந்து பக்தர்கள்கிட்ட கருணை மூலமாக ஏற்றிக்கிறது, பிரசாதம் மூலமாக ஏற்றிக்கிறது. அவங்களுக்கு கொடுக்குற மாலை நம்ம போட்டுக்கிறது, அவங்களோட உத்திஷ்டாவை நம்ம சாப்பிட்றது, அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே பிரதிகிரணாத்தி. தட் இஸ் ரிட்டர்னிங், அதாவது அக்செப்ட்ஸ் இன் ரிட்டர்ன். அப்புறம் குஹ்யமக்கியாதி பிரச்சதி, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. குஹ்யமக்கியாதி பிரச்சதி இப்போது பகவத்கீதையில் நம்ம பார்க்கலாம். கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனர் வந்து தெரிஞ்சு கேட்டுக்கிறாரு, என்னென்ன பண்ணலாம், இது எப்படி, இதெல்லாம் முதல்ல ஃபஸ்ட்டு சாப்டரில் எல்லாமே அவரோட பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க, அவரோட யோசனைகள் என்ன கருத்துக்கள் எல்லாமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சொல்கிறாங்க, நீ வந்து ஒரு பெரிய பண்டிதர் கிடையாது, பண்டிதர் மாதிரி நீ பேசிகிட்டு இருக்க, ஆனால் நீ பேசுகிறதெல்லாம் தப்பு, எப்படி இருக்கணுன்றது வந்து கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை சொல்கிறார். அவர் வந்து குழப்பி போயிருக்காரு, இது என்ன சொல்கிறது, மாயையில் விழுந்துடுறாரு. அதனால் கிருஷ்ணர் அவங்களுக்கு வந்து பகவத்கீதையை சொல்கிறாரு. அதான் குஹ்யமக்கியாதி பிரச்சதி அப்படின்னா, குஹ்யமன்னா கான்ஃபிடென்ஸு, ரகசியத்தை வந்து சீனியர் டிவோட்டிஸ் ஆகட்டும், குருநாதர்கள் ஆகட்டும், அதை பற்றி என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க. மற்றவங்களுக்கு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, தெரிஞ்சு கேட்டுக்கிறாங்க. இது கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க பக்தராகிடுறாங்க. அவங்க பக்தராகி அவங்களோட பக்தியில் வந்து முன்னேற்றத்தை பார்க்குறாங்க. இப்போ நம்ம வந்து துருவ மகாராஜோட இதில் கேஸில் பார்க்கலாம். துருவ மகாராஜோட இதில் வந்து பார்த்தா, நம்ம ஒன்று அந்த லீலையை பார்த்தா, துருவ மகாராஜ் வந்து காட்டுக்கு போகிறாரு. காட்டில் போய் அவர் தேடுறாரு, யாரையும் அங்கே கிடைக்கல. சரி, என்ன பண்ணுறாரு, நாரதமுனி வராரு. நாரதமுனி கிட்டே சொல்கிறார், என்னப்பா உனக்கு என்ன வேணும், இந்த வயசில் எதுக்கு வந்திருக்க நீ காட்டலான்னு சொன்னால், இல்லை எனக்கு வந்து நான் பகவானை பார்க்கணும். அப்போது நாரதமுனி என்ன சொல்கிறாரு, அப்போது இங்கே என்னாவது இது கேட்குறாரு. அவர் குஹ்யமக்கியாதி பிரச்சதி அப்படின்னா கேட்குறது. நாரதமுனி என்ன பண்ணுறாரு, பிரச்சதி அப்படின்னா விசாரணை பண்ணுறது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறாரு, பிரச்சதி அவர் கேட்ட உடனே நாரதமுனி என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா நீ சின்ன பையனாக இருக்கிற, இன்னும் உனக்கு கொஞ்சம் நீ விளையாடுற வயசாக இருக்கு, நீ போய் விளையாடு, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறமா நீ வந்து உனக்கு எல்லாம் விளக்கமாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரே டிட்டர்மினேஷனாக இருக்கார். யார், துருவ மகாராஜ். இல்லை நான் தெரிஞ்சு தான் ஆகணும், அது தெரியாமல் நான் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் பகவானை பார்த்து தான் ஆகணும்னு சொல்லி ஒரே திருடத்துவமாக இருக்கார். ஒரே என்ன சொல்கிறது, டிட்டர்மினேஷனாக இருக்கார். ஒத்த காலில் நிற்கிறாரு, நான் பகவானை பார்த்து ஆகணும்னு சொல்லி. அப்போ நாரதமுனி அவரோட ஆர்வத்தை பார்த்து இவர் ரொம்ப ஆவலாக இருக்காருன்னு சொல்லி அவருக்கு சொல்கிறாரு, நீ வந்து காமியவனா என்ற அந்த இடத்துல மதுவன் என்ற ஃபாரஸ்ட்டில் அந்த காட்டில் வந்து நீ போய் இந்த மந்திரத்தை சொல்லி, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய், அந்த மாதிரி ஒரு மந்திரத்தை நீ சொல்லி தெரிஞ்சுக்கணும். நீ சொல்லி ஸ்டாண்ட் பண்ணால், அதாவது நீ ஏதாவது என்ன சொல்கிறது, தபஸ்யா பண்ணணும், எதுவுமே சாப்பிடாம தபஸ்யா பண்ணணும், வெறும் இந்த என்ன சொல்கிறது ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அதை மட்டும் நீ சாப்பிட்டுக்கிட்டு பகவான் மேலே தியானம் பண்ணி இந்த மந்திரத்தை நீங்கள் சாண்ட் பண்ணால் கண்டிப்பாக நீ பகவான் அடையிறன்னு சொல்லி இங்கே தெரிஞ்சுக்கிறாரு. அந்த ரகசியத்தை சொல்கிறாரு நாரதமுனி. அந்த ரகசியத்தை சொல்லும்போது இவர் கேட்டுக்கிட்டு அதை வந்து தியானம் பண்ணி பகவான் அடைஞ்சிடறார் கடைசியாக. அதுதான் குஹ்யமக்கியாதி பிரச்சதி. கான்ஃபிடென்ஸை சொல்கிறாங்க, அந்த ரகசியத்தை சொல்கிறாங்க. ரகசியத்தை இவர் கேட்குறாரு, குஹ்யமக்கியாதி பிரச்சதி இவர் கேட்குறாரு. அவருக்கு நாரதமுனி என்ன சொல்கிறாரு, அந்த ரகசியத்தை பற்றி சொல்லி எப்படி பகவான் அடையிறதுன்றது அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறது, புஞ்சத்தே போக்கியத்தே செய்வா. ஸோ புஞ்சத்தே புங்தே அப்படின்னா சாப்பிட்றது, பிரசாதத்தை சாப்பிட்றது.
போஜயத்தே சைவா அப்படின்னா பிரசாதத்தை வந்து நம்ம வந்து சமைச்சு மற்றவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. புங்கே போஜயத்தே சைவா ஃபீட் பண்ணுறது, பரமா இதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது, ஃபுட்டை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது. இதான் புங்கே போஜயத்தே சைவான்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பிரசாதத்தை கூட நம்ம நிறைய என்ன சொல்கிறாங்க, அத்வைதாச்சாரியா என்ன சொல்கிறாருன்னா, வி ஷுட் இன்வைட் டிவோட்டிஸ் ஃபார் அவர் ஹவுஸ். நம்ம வீட்டு ஆ ஹரே கிருஷ்ணா. குரு மகாராஜ் ஜூம் மீட்டிங்ல வராரு. மகாராஜ் குரு மகாராஜ் ஜெயபாதார சாமி வராங்களா? ஓகே, லிங்க் இருக்கா உங்ககிட்ட? லிங்க் இருக்காங்க, லிங்க் இருக்காம் பிரபு. அத பேசுறாரு பிரபு, கேக்குறீங்களா? யாரு? ஹரே கிருஷ்ணா. கேக்குதுங்களா பிரபு? கேக்குது. ஹரே கிருஷ்ணா. கேக்குதா பிரபு? we are so fortunate. கேக்குது. மகாராஜ் பேசுறாரு. குரு மகாராஜ் பேசுறாரா? ஜெயலட்சுமி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இது பிரபு ஃபோன்லேருந்து வந்துட்டு இருக்குதா? ஜூம் மீட்டிங் 8 மணிலேருந்து நடந்துட்டு இருக்கு. ஓகே, அது டெய்லி சென்னையில் டெய்லி நடந்துட்டு தான் இருக்குது. அதான் இப்போ தான் வந்தார் மகாராஜ் 8:30. இல்லை மாதாஜி, டெய்லி கிளாஸ் கொடுத்துட்ருக்காரு குரு மகாராஜ். இன்னைக்கு மட்டும் இல்லை டெய்லி நடந்துட்டுருக்கு கிளாஸ். இது சென்னையில் குரு மகாராஜோட கிளாஸ் டெய்லி நடந்துட்டுருக்கு. அவங்க தாமோதரா இதெல்லாம் டெய்லி பண்ணுறாங்க. அது டெய்லி நடந்துருக்கு. சரி, இப்போ நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அது ஓகே. ஸோ இப்படி நம்ம புங்தே போஜயத்தே சைவா, அதாவது பக்தர்கள் வந்து அத்வைதாச்சாரியா சொல்லியிருக்காரு, எல்லா கிரகஸ்தரும் வந்து 99% 99% வந்து குரு மகாராஜன்றான் கிரகஸ்தர் வந்து எல்லா பக்தரையும் கூப்பிடணும், வைஷ்ணவர் எல்லாரையும் கூப்பிடணும். வைஷ்ணவரை கூப்பிட்டு நல்லா அதாவது டெலிஷியஸ் ஃபுட்டு, ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கணும். பக்தர்கள் வந்து சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக பிரசன்னமாகிடணும்.
அப்பேற்பட்ட ஒரு உணர்வில் வந்து நம்ம வந்து அதை சமைக்கணும்னு சொல்கிறாங்க. சில பக்தர்கள்லாம் நம்ம பார்க்கலாம், கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பக்தர்கள் வராங்க வீட்டுக்கு, இந்த மாதிரி பிரசாதம் பண்ணி கொடுக்கணும், போகா பண்ணணும், ஒரு 20 பேர் வாங்க, ஒரு 30 பேர் வராங்க அப்படி சொன்ன உடனே, ஐயோ நம்மளால முடியாதப்பா 20 பேர் 30 பேருக்கு ஏதாவது ஒரு கோவிந்தா ரெஸ்டாரண்ட்லேயும் அந்த மாதிரி இதில் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வர சர்வீஸை நம்ம என்ன செய்கிறோம், பின்தங்குறோம் நம்ம. அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் உடனே அதையே சர்வீஸை ஏற்றுக்கணும். அது பிரசாதம் சர்வீஸாக இருந்தாலும் சரி, போகா சர்வீஸாக இருந்தாலும் சரி, ஒரு விக்கிரகாராதனை சர்வீஸ் இருந்தாலும் சரி, ஒரு தாமோதர சேவையாக இருந்தாலும் சரி, காத்துக்கிட்டே நம்ம இருக்கணும். அதனால தான் சொல்கிறாங்க, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நம்ம சக்தி இருக்கிற வரைக்கும், நம்மக்கிட்ட நல்ல ஒரு மூடு இருக்கிறப்போ நம்ம வந்து எந்த சேவையும் வந்து முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் நம்மளால் ஃபிசிக்கலாக நம்மளால் பண்ண முடியாத பட்சத்தில் தான் நம்ம சொல்லணுமே தவிர, நம்ம என்ன செய்யணும், அந்த டைமில் நம்மளால் பண்ண முடியலன்னு நம்ம ஏதோ கொஞ்சம் லட்சுமி கொடுத்துடணும், இல்லை வேறு மாதிரி நம்ம சேவையை வந்து சேவையில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதனால் ஒரு சர்வீஸ் வந்ததுன்னு நினச்சிட்டா நம்ம என்ன செய்யணும், அது போகா பண்ணுறதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுறோன்னு சொல்லி நம்ம வந்து கமிட் ஆகிடணும். அதனால் அதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நெக்லெக்ட் பண்ணுறாங்க. இத்தனை பேருக்கு பண்ண முடியாது, அத்தனை பேருக்கு பண்ண முடியாது. ஆனால் அது ஒரு சின்ன அது சொல்கிறவங்க கூட அதை பார்த்து தான் சொல்லுவாங்க. எல்லோரும் ஒரு 10 பேர் செய்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் செய்கிறோம், அந்த ஃபெஸ்டிவலில் ஒரு நம்ம சிக்ஷா குருவோ இல்லை நம்ம கைடோ யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த மாதாஜிஸ் இதெல்லாம் பண்ணுறோம், பிரபு இதெல்லாம் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ பிரசாதம் வெளியே நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம பக்தர்கள் எல்லாமே ஆளுக்கு ஒரு 2 கேஜி வெரைட்டி ரைஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தால் அதே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஏன்னா பக்தர்கள் பண்ணும்போது அதில் வந்து நல்ல கான்சியஸ்னஸ் இருக்கும். அப்புறம் அவங்க புது ஆத்மாக்களை வந்து பக்தி கொண்டு வரணுன்ற ஒரு மூடில், அந்த ஒரு மென்டாலிட்டியில் அவங்க வந்து இது போகா செய்வாங்க. அதனால் அது ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக இருக்கும், ஒரு இம்பேக்டாக இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கு, புதுசாக பக்தர்கள் சாப்பிட்றவங்களுக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் அந்த சேவையை ஏற்றுக்கலாம். அதான் அத்வைதாச்சாரியா சொல்கிறாங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது பக்தர்களை கூப்பிட்டு பிரசாதம் கொடுக்கணுமா எல்லாருக்குமே. அதுதான் குரோஸ்தோட முக்கியமான கடமை. அதனால தான் அத்வைதாச்சாரி என்ன பண்ணார், சைத்தன்ய மகாபிரபு எப்போ வந்தாலும் அவங்கள வந்து உட்கார வச்சுட்டு பிரசாதம் கொடுப்பாரா. அந்த இலையை காலி பண்ண உடனே வந்து எடுத்து ஒரு பாத்திரம் எடுத்து வந்து போட்டுகிட்டே இருப்பாரா சைத்தன்ய மகாபிரபுக்கு. சைத்தன்ய பிரபு கேட்குறாரா, என்ன இவ்வளோ பிரசாதம் போடுறீங்க, நான் ஒரு சன்னியாசி உங்களுக்கு தெரியாதுன்னா. இல்லை பிரபு, நீங்கள் ஜெகநாதராக இருக்கும்போது நிறைய சாப்பிட்றீங்க, ஜெகநாதர் அவதாரத்தில் இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, எனக்கு தெரியும் நீங்கள் சாப்பிட்றீங்க, எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களா. அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, அத்வைதாச்சாரியா பண்ண பிரசாதம் இவங்க போய் பரமாறுறாங்க எல்லாருக்குமே. இவங்க எல்லாருக்கும் போய் சர்வீஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் இது அந்த சேவை இவரே ஏற்றுக்கிறாங்க. எல்லாருக்கும் போய் பிரசாதத்தை கொடுக்குறது, இலையில் போய் பிரசாதத்தை இவர் போடுறாங்க, யார் சைத்தன்ய மகாபிரபு. அப்புறம் அத்வைதாச்சாரியா சொல்கிறாங்க, பிரபு நீங்களே மகாபிரபு நீங்கள் சர்வீஸ் நீங்கள் பிரசாதத்தை பரிமாறினா யாருமே உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, நீங்கள் வரவரைக்கும் யாருமே சாப்பிட மாட்டாங்க, அதனால் நீங்கள் வாங்க, நாங்கள் வந்து பக்தர்கள் எல்லாமே நாங்கள் பரிமாறிக்கிறோம் அது பிரசாதத்தை சொல்லும்போது சைத்தன்ய மகாபிரபு வந்து உட்காந்து அதுக்கப்புறமா சாப்பிடும்போது தான் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாராம். அதனால் நம்ம போகா செய்யும்போது, பக்தர்களாக போகா செய்யும்போது நல்ல உணர்வில் வந்து நம்ம போகா செய்யணும். அப்போ பிரம்ம சம்ஹிதா சொல்லலாம், அப்புறம் கோபி கீதா பாடலாம், கஜேந்திர மோட்சம் பாடலாம், எதுவுமே தெரியாத ஹரேகிருஷ்ண மந்திரம் நம்ம சாண்ட் பண்ணலாம், கீர்த்தன் நம்ம கீர்த்தன் பண்ணிவிட்டு நம்ம போகா பண்ணலாம். ஸோ இதை விட்டு நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு வேறு கான்ஷியஸ்னஸில் ஏதோ நம்ம போகா செஞ்சால் என்ன ஆகும். அன்றைக்கி ஒரு ஸ்டோரி சொன்னேன், இது என்னது ஒரு பாத்திரையை திருடிட்டு போகிறான் இல்லை சீடர், அந்த மாதிரி ஒரு இதாகிடுது, அந்த மாதிரி கான்ஷியஸ்னஸ் ஆகிடுது. அதனால தான் பிரபுபாத் என்ன சொல்கிறாரு, யார்கிட்ட அசோசியேஷன் செய்யக்கூடாதுன்றது கூட சொல்லியிருக்காங்க. ஞானிஸ் கிட்ட, கர்மிஸ் கிட்ட, யோகிஸ் கிட்ட, மாயாவாதிஸ் கிட்ட, இவங்கக்கிட்ட எல்லாமே தயவுசெய்து எந்த காரணத்தை கொண்டு அவங்களுக்கு பிரசாதத்தை கொடுக்காதீங்கன்றாங்க. அவங்களுக்கு பிரசாதமே கொடுக்காதீங்கன்றாங்க. ஏங்க சொல்லுப்பாங்க, ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம், யாராவது சொல்லுங்கள். பிரசாதம் எல்லாருக்குமே கொடுக்கலாமா வேண்டவா, யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் சொல்லப்பட்டிருக்கல பிரசாதம். கரெக்டாக தான் நான் சொல்கிறது. அப்படின்னா நம்ம கேட்டிருக்கோம் எல்லாருக்கிட்டையும், பக்தர்கள்கிட்ட. கரெக்ட் தானே மாதாஜி பிரபு? ஹரே கிருஷ்ணா. சத்தமே காணும் யாரதும். சொல்லுங்க. கிருஷ்ணா கான்செப்டோட கொடுத்தாதான் அந்த எல்லாத்துக்கும் கிருஷ்ண உணர்வு கிடைக்கும். இல்லைன்னா அவங்க எந்த உணர்வுல சமைக்கிறாங்களோ அது மாதிரி கரெக்ட் அவங்க மாறிடுவாங்க. வெரி குட். பாவமா தான் போயிடும்.
கரெக்ட் வெரி குட். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? கிருஷ்ண பிரசாதம் வந்து எல்லாருக்குமே கொடுக்கலாமா இல்லை குறிப்பிட்ட ஆத்மாக்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்றது ஏதாவது இருக்கா? இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கக்கூடாது, அது மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை எல்லாருக்குமே கொடுக்கலாமா? மூணு ஆப்ஷன் உங்களுக்கு. எல்லாருக்குமே கொடுக்கலாமா, இல்லை குறிப்பிட்ட ஆத்மாக்களுக்கு கொடுக்கக்கூடாதா, இல்லை சில பேருக்கு நம்மளுக்கு கொடுக்கணுமா இல்லை கொடுக்கக்கூடாதா? உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன பிரபு? எல்லாருக்கும் கொடுக்கலாம். வெரி குட். அப்படி தான் நம்ம கேட்டிருக்கோம். பிரசாதம் வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும். ஓகே. வேறு கருத்துக்கள்? கௌரி மாதாஜி ஒரு கருத்து சொல்லாங்க. கிருஷ்ணா கான்செப்ட் நல்ல உணர்வில் வந்து நம்ம அது போகா பண்ணிவிட்டு இப்போ ஆஃபர் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கலாம்னு சொன்னாங்க. கார்த்திக் பிரபு என்ன சொல்கிறாங்க? எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க பிரசாதத்தை. மற்ற கருத்துக்கள் எதாவது இருக்கா? அந்த டிவோட்டி இஸ்கான் கோயிலுக்குள்ள வந்து நம்ம கொடுக்க முடியாது, இக்னோர் பண்ண முடியாதுல்ல. ஓகே சரி. கோயிலுக்கு வந்து எக்ஸாக்ட்லி நல்ல பாயிண்ட். இல்லை ஒரு நிமிஷம், கோயிலுக்கு வந்தால் நம்ம கொடுத்து தான் ஆகணும். கரெக்டு. வெளியே நம்ம போய் பிரசாதத்தை கொடுக்குறோம், இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை நம்ம வீட்டு நைபர்ஸ்க்கோ, அந்த சூழ்நிலை நம்ம வந்து பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுக்கலாமா வேண்டவா? ಗೀತಾ ಮಾತಾ ಹೇಳಿ. ಅದೇ ಆ ತರ ಭಕ್ತಿ ಸೇವೆಯಲ್ಲಿ ಇರೋರು ಮಾತ್ರ ಕೊಡಬೇಕು. ಹಂಗೆ ಅಂತವ್ರಿಗೆ ಅವರು ಭಕ್ತಿ ಸೇವೆಯಲ್ಲಿ ಇಲ್ದಿದ್ರೆ ಕೊಡಬಾರ್ದು ಪ್ರಭು. ಕೊಡದೇ ಇದ್ರೆ ಮತ್ತೆ ಅವ್ರು ಹೆಂಗೆ ಭಕ್ತರು ಆಗ್ತಾರೆ? ಭಕ್ತರು ಆಗೋದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡೋದು? ಅವರು ಪ್ರಸಾದ ಸ್ವೀಕರಿಸಿದ್ರೆ ಅವ್ರ ಬುದ್ಧಿನೇ ಅವ್ರ ಹತ್ರ ಇರುತ್ತೆ. ಅವ್ರ ಪ್ರಸಾದ ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ತಾರೆ. ಕೆಲವರು ನೀವು ಹೇಳ್ದಂಗೆ ಪ್ರಸಾದ ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ತಾರೆ. ಆದರೆ ಕೆಲವರಿಗೆ ನಾವು ಕೊಡಬಾರ್ದು ಅಂತ ಇದೆ. ಅವ್ರು ಯಾರು ಕೊಡಬಾರ್ದು ಅಂತ ಯಾರಿಗಾನ ಗೊತ್ತಾ? ಕೆಲವ್ರು ಮಾತ್ರ ನಾವು ಕೊಡಬಾರ್ದು. ನಂಬಿಕೆ. ವೆರಿ ಗುಡ್. ರೈಟ್. ವೆರಿ ಗುಡ್. இது வந்து முக்கியமாக கோயிலுக்குள்ளே நான் இதை அந்த கான்டெக்ஸ்ட்டை நான் சொல்ல. கோயிலுக்குள்ளே வந்தால் கம்பல்சரி நம்ம யாரை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது, இவங்களுக்கு கொடுக்கலாம் இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் நம்ம வீட்லேயோ நம்ம வெளியே வரும்போது, வெளியே கூட நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கும்போது, நம்ம கூட்டத்தில் இருக்கும்போது, ஏதோ ஒரு வேறு கோயிலுக்கு போகிறோம், அந்த டைமில் நம்ம வந்து பிரசாதத்தை சில பேருக்கு மட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு பிரபுபா சொல்கிறாரு. யாருன்னா எஸ்பெஷலி மாயாவாதிஸ் அண்டு நாஸ்திகவாதிஸ். நீங்கள் சொன்ன மாதிரி நம்பிக்கை இல்லாத இருக்கவங்க மாதிரி அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நாஸ்திகவாதிங்க வந்து பிரசாதத்தை வாங்கி தூக்கி எறிஞ்சிடுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, மாயாவாதிஸோ இல்லை கர்மீஸோ அவங்களுக்கு கொடுத்தா என்ன ஆகும், பிரசாதத்தை நம்மக்கிட்ட அவங்க வாங்கி அவங்க வந்து நம்மளுக்கு கொடுக்காம இருந்தால் பரவாயில்ல, அவங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ஆனால் அவங்க வந்து நம்மளுக்கு கொடுத்தா நம்ம வாங்க முடியாது, நம்ம வாங்கவும் கூடாது. ஒன்று, அவங்கக்கிட்ட நம்ம தைரியமாக சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு கட்ஸ் இருக்கணும், தைரியம் இருக்கணும். சுவாமி பாருங்கள், நாங்கள் உங்களுக்கு பிரசாதத்தை கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் கொடுக்குறது நாங்கள் ஏற்றிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஓப்பனாக சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த சூழ்நிலை இருக்கணும். அப்படி ஒரு வேளை நம்மளால் சொல்ல முடியலன்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம வந்து பிரசாதம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க பண்ணுற அந்த இது வந்து போகா, தட் இஸ் நாட் அ பிரசாது. அவங்க போகா கொடுக்குறதுனால அதில் வந்து நம்மளுக்கு அது சாப்பிட்றதுனால நிறைய உலக ஆசைகள் நிறைய நம்மளுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இருக்கிற பக்தியும் வந்து நம்மளை கைவிட்டுரும். அதனால் அந்த மாதிரி ஒரு நபர்கள் வந்து நம்ம வந்து இது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த கர்மீஸ் ரொம்ப பயங்கரமான சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் பண்ணுறவங்க, புலன் இன்பத்துக்கு வந்து ரொம்ப அடிமையாக இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கவே கூடாது. அதாவது கொடுக்கக்கூடாதுன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம, ஆனால் அவங்கக்கிட்ட நம்ம வாங்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது வந்து பிரபுபாதர் சொல்கிறார், அடித்து சொல்கிறார். இதான் நான் அவங்களுக்கு அன்றைக்கி சொன்னேன். ஏதோ ஒரு ஸ்வீட்டு கொடுத்தாரு, அதெல்லாம் நம்ம வாங்கிட்டோம். ஆனால் அவங்க முன்னாடி நம்ம வந்து தூக்கி எறியக்கூடாது, தூக்கி எறிகிறதோ இல்லை நம்ம அவங்கள பற்றி அவதூறாக நம்ம பேசக்கூடாதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணுற அளவுக்கு பண்ணால் நம்ம வந்து அங்கே ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம், அவங்க சார்பால் நம்மளுக்கு ஒரு வேலை சேவை தேவைப்படுது, ஹெல்ப் தேவைப்படுது. அதனால் நம்ம என்ன அதை வாங்கிட்டு மற்றவங்களுக்கு யாருக்காவது நம்மளுக்கு கொடுத்துடணும், இல்லைனா வேறு எதுவும் அந்த மாதிரி அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும். நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா பிரபுபா சொல்கிறார், பிரசாதத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா முக்கியமாக நம்ம பிரசாதத்தில் தான் நிறைய வந்து நம்ம வந்து அடிமை ஆகிடுறோம், நம்மளோட ரூல்ஸை கூட நம்ம பிரேக் பண்ணிடுறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பிரசாதம் எல்லாருக்குமே கொடுக்கலாம், ஆனால் நம்ம வாங்கக்கூடாது. நம்ம வாங்கினா பிரசாதமாக தான் வாங்கணும். நம்ம சீனியர் டிவோட்டிஸ்கிட்ட, நம்ம கோயிலில்
அதாவது பக்தர்களை சமைச்ச அந்த பிரசாதத்தை தான் நம்ம வாங்கணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அதில் ஸ்ட்ரிக்டாக இல்லைனா ரொம்ப கஷ்டம். அதனால தான் அன்றைக்கி நான் ஒரு நாள் சொன்னேன், பாரதிய மாதாஜி பிஸ்கெட் கொடுக்குறேன்னு சொன்னார், கொடுக்காதீங்க மாதாஜின்னு சொன்னேன். ஏன்னா நம்ம வந்திருக்கிறதே நம்மளோட ஏக்கமே வந்து அவங்கள வந்து இந்த கட்டுண்ட ஆத்மாக்களை வந்து அவங்கள பக்தராக்கிறது தான் நம்மளோட ஏக்கம். அதுதான் பிரபுபாத் சொல்கிறாரு, யூ மஸ்ட் கன்வெர்ட் எ கர்மி இன்டு எ பிராமணான்றாரு. தட் இஸ் யுவர் டியூட்டி, தட்ஸ் வேர் யூ ஆர் ரெப்ரசன்டிங் மீன்னு சொல்கிறாரு. அங்கே தான் என்னோடய பிரதிநிதியாக நீங்கள் அங்கே தான் அந்த உங்களோட இதை காமிக்கணும், உங்களோட பக்தியை காமிக்கணும்னு சொல்கிறாரு. சில டைமில் வந்து நம்ம ஏதோ சர்வீஸ் செஞ்சுருப்பாங்க, கர்மிங் வருவாங்க, ப்ளம்பர் வருவாங்க, இல்லை லேபர் வருவான், ஏதோ நம்மளுக்கு சேவை செஞ்சிருப்போம், அப்போ நம்ம கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் கேட்கலாம், இப்போ கர்மீஸ் வராங்க, அப்போ லோட்மேன் வராங்க, ஏதோ எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு வந்து லக்கேஜ் எடுத்து வைக்கிறாங்க, அவங்க வந்து காசு கேட்பாங்க, நம்ம கொடுத்தோம். ஏன்னா பிகாஸ் ஹி ஹஸ் டன் சம் சர்வீஸ் டு அஸ், நம்மளுக்கு ஏதோ சேவை செஞ்சுருக்கோம், அப்போ நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம கொடுக்காம இருந்தால் நம்ம வந்து அது வேறு மாதிரி ஆகிடும், சண்டை ஆகும், வேறு எதோ மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம கொடுத்து தான் ஆகணும், அது வேறு வழி இல்லை. அப்போ வந்து அதை எடுத்துகிட்டு போய் அவன் குடிப்பான், ஆனால் வேறு வழி இல்லை நம்மளுக்கு. ஏன்னா நம்ம சர்வீஸ் அவங்ககிட்ட வாங்கினதுனால வி ஹவ் டு பே சம் மனி ஃபார் ஹிம், அதில் ஒன்றும் தப்பில்லை. ஆனால் நம்மளாம் முயற்சி இது பண்ணி நம்ம கொடுக்கக்கூடாது. டிப்ஸு கொடுக்குறது, அதுக்கப்புறம் யாரோ எவனோ ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கான், அவனுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கான்றது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பக்தர்களுக்கு பண்ணலாம், பக்திக்கு சம்மந்தமானது நம்ம பண்ணலாம், பிரசாதத்துக்காக நம்ம பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி இதில் வந்து நம்ம பண்ணக்கூடாது. அதனால் புங்தே போஜயத்தே செய்வா. ஸோ நம்ம வந்து எல்லாரையும் எல்லா வைஷ்ணவர் நம்ம கூப்பிடணும், அவங்களுக்கு வந்து பிரசாதத்தை விநியோகம் பண்ணணும். நம்மளால் என்ன சர்வீஸ் பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம செய்யணும். ஸோ அதான் சொல்கிறாரு பிரபுபாதர் கூட. அதான் பிரபுபாத் என்ன பண்ணுறாரு, அதனால தான் எங்கள் இஸ்கான் சென்டர்ஸ் எல்லா இடத்தையும் உலகத்தில் எல்லாத்துலேயும் இதெல்லாம் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்க பாரு. இந்த ஸ்லோக்காவில் என்னென்ன இருக்கோ, இந்த 6 பிரீத்தி லட்சணம், இந்த 6 பிரீத்தி லட்சணமும் நம்ம சொசைட்டியில் இருக்குது, நீங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் எல்லாருக்குமே வந்து யூ கேன் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இட்னு சொல்கிறாங்க. யூ கேன் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இட். ஏன்னா நம்ம இதில் வந்து பிரசாதத்தை கொடுக்குறோம், பிரசாதத்தை நம்ம ஏற்றிக்கிறோம், பரிசு கொடுக்குறோம், பரிசை ஏற்றிக்கிறோம். அதே மாதிரி குஹ்யமக்கியாதி பிரச்சதி, கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதாவது கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்ஸ். சில பக்தர்கள்கிட்ட நம்ம என்ன செய்கிறோம், பக்தர்கள் மீட் பண்ணால் என்ன செய்வோம், நம்ம பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம், கிருஷ்ணனை பற்றி பேசி தெரிஞ்சுக்கிறோம். நம்மளுக்கு ஏதாவது டவுட் இருந்தால், நம்மளுக்கு தெரியாமல் இருந்தால் அவங்கக்கிட்ட நம்ம கேட்டுட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம கேட்குறோம், அவங்க வந்து நம்மளுக்கு அந்த குஹ்யத்தை சொல்கிறாங்க, கான்ஃபிடென்ஷியல் சீக்ரெட்டை நம்மளுக்கு சொல்கிறாங்க. மச்சித்தா மத்கத பிராணா போதயதா பரஸ்பரா 10வது அத்தியாயத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பக்தர்கள் மீட் ஆனால் இதுதான் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அதனால தான் சில டெம்பிள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா குரூப் ஸ்டடின்னு சொல்லி இருப்பாங்க. பாகவதம் குரூப் ஸ்டடி, குரூப்ஸே இருக்குது. பாகவதம் படிச்சுட்டு 1 hour படிப்பாங்க. 1 hour படிச்சுட்டு கடைசியில் ஒரு 1/2 hour என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு 25% அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது படிக்கிறதுனால என்னது, நம்மளை வந்து புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனஹா. அப்போ அப்படின்னா ஒரு பாகவதம்ல ஒரு ஸ்லோகம் வருது. அந்த ஸ்லோக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ரவணம் கீர்த்தனம் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இதயம் வந்து இதயத்தில் இருக்கிற அபத்திரம் எல்லாமே போயிடும். அபத்திரம் எல்லாமே போய் என்னாகும், பத்திரமாயிடும். அதாவது ஆஸ்பீஷியஸ்னஸ் க்ரியேட் ஆகும். அப்புறம் பிரீத்தி லட்சணம் வந்து ஹரிநாமத்தை கொடுக்கணும் முக்கியமாக. தட் இஸ் ஆல்சோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப், தட் இஸ் மெயின் எக்ஸ்சேஞ்ச். முக்கியமான எக்ஸ்சேஞ்ச் வந்து கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் வந்து புக்ஸு, மேகசைன்ஸு, அதுக்கப்புறம் பிரசாதம், அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஹரிநாமத்தை கொடுக்கணும். அதுதான் சைத்தன்ய மகாபிரபு கொடுத்துருக்காரு எல்லாருக்குமே. சைத்தன்ய மகாபிரபு ஈவன் ஜார்க்கண்ட் ஸ்டேட்டுக்கு போய், ஜார்க்கண்ட் அந்த காட்டுக்கு போய் அனிமல்ஸ்க்கு, ட்ரீஸ்க்கு, பிளான்ஸ்க்கு எல்லாத்துமே ஹரிநாமத்தை கொடுத்தாங்க. ஆனால் நம்ம அது மாதிரி பண்ண முடியாதுன்றார் பிரபுபாத். நம்ம அது மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், யார் ஹரிநாமத்தை சொல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்கள போய் ஹரிநாமத்தை சொல்லணும். ஏன் ஹரிநாமத்தை கொடுக்கணும்னா, பிகாஸ் ஹரிநாம் இஸ் தி ஃபஸ்ட் ஸ்டெப், தட் இஸ் தி ஒன்லி கிளென்சிங் ப்ராசஸ். சேதோ தர்ப்பண மார்ஜனம் அந்த ஸ்லோகா சொல்கிறார் பிரபுபாத். ஃபஸ்ட்டு ஸ்லோகா சிக்ஷாஸ்திரகமில். அது என்ன ஆகுது, அந்த ஹரிநாமத்தை வந்து இந்த கர்ணத்தினால நம்ம கேட்குறதுனால, காதால் நம்ம கேட்குறதுனால இதயத்தில் இருக்கிற எல்லா கல்மஷமும் வெளியே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் நிலாலேருந்து எப்படி அந்த கரணங்கள் வந்து நம்ம மேலே பட்டு பிரகாசமாகுதோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற இனாஸ்பீஷியஸ்னஸ் எல்லாமே வெளியே வந்துடும். அது எல்லாமே ப்யூரிஃபை பண்ணிடும், நம்மளை சுத்தமாக்கிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அந்த டிரான்சென்டென்டல் பிளிஸ், நம்ம வந்து ஆனந்தமாக வந்து பகவான நாமத்தை சொல்லலாம். அந்த நாமத்தை சொல்கிறதுனால நம்ம ஆனந்தம் அடையலாம். அந்த பிளிஸ்ஃபுல்னஸை நம்ம வந்து பார்க்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதனால் அந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹோலி நேம் இட் கிளென்ஸ் த ஹார்ட், இதயத்தை வந்து சுத்தமாக்கும் முதல்ல. அதுக்கப்புறம் கண்டிஷன் சோலில் இருக்கிற நிலையிலேருந்து என்ன கொண்டு வரும்,
தூய்மையான ஒரு நிலைக்கு இது என்ன சொல்கிறது, நித்திய சித்தா அந்த நிலைக்கு கொண்டு வரும் ஹரிநாமத்தை சொல்கிறதுனால. அதுக்கப்புறம் இந்த ப்ரைம் பெனடிக்ஷன் ஆஃப் ஹியூமனிட்டி அட் லார்ஜ் ஸ்ப்ரெட் த ரேஸ் ஆஃப் த மூன். ஸோ இது ஹரிநாமத்தை நம்ம சொல்கிறதுனால என்ன ஆகுது, இந்த மாணவ ஜாதிக்கே வந்து எப்படி மூன்லேருந்து ஒரு சுபிக்ஷமான ஒரு ரசத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ, ரசத்தை கொடுக்குறாங்களோ காய்க்கு பழங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு சுவையான ஒரு ரசத்தை நம்ம வந்து அடையலாம் சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிரான்சென்டென்டல் நாலேஜை நம்ம அடையலாம், திவ்யமான நாலேஜை நம்ம அடையலாம். இப்போ நம்ம படிக்கிறதுனா திவ்யமான நாலேஜ் தான். அதுக்கப்புறம் ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து லீட் பண்ணலாம் சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் அமிர்தத்தை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம், சவிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. we can taste the nectar of holy names. அந்த holy names சொல்கிறதுனால அந்த ருச்சியை வந்து நம்ம சுவிக்கலாம், வந்து அந்த சுவாதை வந்து நம்ம சுவிக்கலாம் சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமாக நம்ம இருக்கலாம் வாழ்க்கையை. ஹோலி நேம்ஸை பற்றி சைத்தன்ய மகாபிரபு இது சொல்லியிருக்காரு, இத்தனை பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காரு, 7 பாயிண்ட்ஸு. ஃபஸ்ட்டு ஸ்லோக்காலே சொல்கிறாங்க, சேதோ தர்ப்பணம் ஆர்ஜனம் பவமஹாதாவாக நிர்வாபனம், அதில் சொல்கிறாங்க 7 பாயிண்ட் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அங்கே பிரபுபாத் சொல்கிறாரு, அசோசியேஷன் அண்ட் டிஸ்அசோசியேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யார் கூட நம்ம சேரணும், யார் கூட நம்ம சேரக்கூடாது. யார் கூட சேர்ந்தால் என்ன ஆகும், இவங்கக்கிட்ட சாங்கியத்தை பண்ணால் என்ன ஆகும், அவங்க கூட சாங்கியத்தை பண்ணால் என்ன ஆகும்னு சொல்கிறது நம்ம வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி தான் நம்ம அசோசியேஷன் எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறாங்க, பிரபுபாத பர்பட்டை சொல்கிறாங்க, இந்த ஸ்லோகா சொல்கிறாங்க, சைத்தன்யமா சரித்தாமத்தில் அந்த மத்தியலியில் ஒரு ஸ்லோகா சொல்கிறாங்க, ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இதான் நான் வந்து அந்த வேணுகோபால சாமி கோயிலில் சொன்னேன், அது கார்த்திக் பிரபு அன்றைக்கி நோட் பண்ணி சொன்னார். என்னென்னா எல்லாரும் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா இது. மத்தியலீலா 22.107. நித்ய சித்த கிருஷ்ண பிரேம நித்ய சித்தா கிருஷ்ண பிரேம, எல்லாருமே சொல்லுங்க, சாத்திய கபுநாயா ஸ்ரவணாதி சுத்த சித்தே காரயே உதயா. அப்படின்னா இங்க என்ன சொல்றாருன்னா சைத்தன்ய, இது கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி, ஆல் த சோல்ஸ் ஹேவ் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ். எல்லாருக்குமே கிருஷ்ண உணர்வு இருக்கு. நீ உனக்கு கிருஷ்ண உணர்வு இல்லை வாங்கிக்கோ, நீ உனக்கு கிருஷ்ண உணர்வு சொல்லி இம்போஸ் பண்ண முடியாது. எல்லாருக்குமே நம்ம கிருஷ்ண கான்ஷியஸ் வாங்கிக்கோன்னு சொல்லி நம்ம இம்போஸ் பண்ண தேவையே இல்லை. எவ்ரிபடி ஹேஸ் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ். எல்லாருக்குமே கிருஷ்ண உணர்வு இருக்குது. ஆனால் அந்த கிருஷ்ண உணர்வை வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து அது டார்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது, அது பள்ளி கொண்ட நிலையில் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், we have to facilitate. நம்ம வந்து அது சௌகரியத்தை கொடுக்கணும், அதை வந்து எப்படியாவது மறுபடியும் என்லைட்டன் பண்ணணும், அதை வந்து எழுப்பி விடணும். நம்ம அது எழுப்பி விடுறதுக்காக நம்ம என்ன செய்யணும், டிஃப்ரெண்ட் ப்ரீச்சிங் ப்ரோக்ராம்ஸ் நம்ம பண்ணணும். முக்கியமாக புக் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ எப்படி தாமோதர மாதம் பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி நம்ம புக் டிஸ்ட்ரிபியூஷன் செஞ்சால் we will get miraculous results. மிராக்கிளை நம்ம பார்க்கலாம், அந்த மாதிரி மிராக்கிளை நம்ம பார்க்கலாம். புக் டிஸ்ட்ரிபியூஷன் பிளேஸ் மேஜர் ரோல். புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம், பிரசாதம் பண்ணலாம், தாமோதர மாதம் பண்ணலாம், நிறைய ஃபெசிலிட்டிஸ், நம்ம நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய பண்ணணும். ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம போய் உக்காந்து பார்க்குறது இல்லை, இது முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. நல்லா நம்ம வந்து செய்யும்போது தான் நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வருது. அப்புறம் நம்ம கான்ட்ரிபியூஷன் டு குரு அண்ட் சொசைட்டி டு கிருஷ்ணா வில் பி மேக்னிஃபைங் லைக் எனிதிங். நம்ம போய் உட்காந்து பார்க்கலாம். நம்ம எப்போ செய்யலாம், எப்போ செய்ய முடியாத பட்சத்தில் நம்ம போய் உட்காந்து பார்க்கலாம். we can take அசோசியேஷன். மற்ற இதில் வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சில வருடங்கள் நம்ம வந்து கிருஷ்ணா கிளாஸில் இருக்கிறதுனால நம்ம கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ண முடியும். குருமராஜ் இப்போ நீங்கள் குருமராஜ் கிளாஸ் கேட்டிங்களே, ஏதா அந்த ஜெயலட்சுமி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா, இப்போ குருமராஜ் அதான் சொல்கிறாங்க, அன்லிமிட்டடாக நீங்கள் ப்ரீச்சிங் பண்ண சொல்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, அப்போ குருமராஜ் இப்போ அந்த சொன்னது அதுதான், அன்லிமிட்டடாக நீங்கள் ப்ரீச்சிங் பண்ணுங்கள். ஏன் சார்பாக நீங்கள் எந்தெந்த இடத்துல பண்ண முடியுமோ எல்லா இடத்துலையும் பண்ண சொல்கிறாங்க. அன்லிமிட்டட் நீங்கள் உங்கள் ஒருத்தரோட கான்ட்ரிபியூஷன் கேட்குறாரு குருமராஜ். நீ எத்தனை இடத்துல ப்ரீச்சிங் பண்ணிட்டு இருக்க, எத்தனை பக்தி ருக்ஷா செல்ஸ் உங்ககிட்ட இருக்குது, நீ எத்தனை சோல்ஸை நீ கொண்டு வந்திருக்க, எத்தனை புக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்க, ஒரு ரிப்போர்ட்டு கேட்குறாங்க, ஒரு பக்தர்கிட்ட போக்குறாங்க. நம்ம போய் வேறு கோயிலில் போய் உட்காந்து, நம்ம கோயிலில் போய் நம்ம உட்காந்து சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துருந்தா வாட் யூ ஆர் கோயிங் டு கான்ட்ரிபியூட், நம்ம சார்பாக நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதனால தான் ஒரு கோயிலுன்னு சொல்கிறது வந்து என்ன பண்ணுறாங்க, பக்தர்களை உருவாக்கி பல இடத்துல வந்து அனுப்புகிறாங்க. பிரபுபாதர் அப்படி தான் பண்ணது, இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஒரு கோயில், ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணுறாங்க, அங்கே கர்மீஸை வந்து பக்தராக்குறாங்க. அங்கே 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் 10 ஊரில் போய் பிரச்சாரம் பண்ணும், 10 இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணும்.
இதுதான் ஸ்ட்ராட்டஜி, நம்ம இஸ்கான் ஸ்ட்ராட்டஜி. சும்மா நம்ம காலையில் போய் அங்கே உட்காந்துட்டு எல்லாம் அவங்க பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்து நம்மளுக்கு என்ன வரப்போகுது? நம்மளுக்கு என்ன ஒன்றுமே வரப்போகிறது இல்லை. சும்மா உட்காந்து நம்ம வந்து புது கஸ்டமராக ஒரு கடைக்கு புது கஸ்டமரை வர மாதிரி நம்ம போய் உட்காந்துட்டு என்ன பண்ண முடியும்? சும்மா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன்? நீ என்ன பண்ண போகிற இதுக்கு, சொசைட்டிக்கு என்ன பண்ண போகிற? அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வி ஹாவ் டு லர்ன் திங்ஸ், வி ஹாவ் டு டிஸ்ட்ரிபியூட் திங்ஸ். கிருஷ்ணரை வந்து நம்ம ஏற்றிக்கணும், கிருஷ்ணரை வந்து நம்ம வரவேற்கணும், அந்த கிருஷ்ணரை வந்து மற்றவங்களுக்கு கிருஷ்ணரை கொடுக்கணும். சும்மா நம்ம வந்து போய் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தால் ஒன்றுமே ஆகாது. எப்படி நம்ம மற்றவங்களுக்கு வந்து நம்ம கிருஷ்ண பக்தியை கொடுக்குறது எப்படி? எப்போ பார்த்தாலும் நம்ம போயிட்டு அங்கே போய் உட்காந்து பார்க்கறதுனால we are not going to get anything. We are going to get association, right? Okay. And we are going to introduce all those strategies. But அதை வந்து நம்ம இங்கே உட்காந்து நம்ம பண்ண ஆல்ரெடி we have experienced so many programs. நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் பல வருடங்களாக. அதனால் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் என்ன? சரி பாருங்கள், இந்த ஃபெஸ்டிவல்ஸ் பண்ணுறது இப்போ தாமோதர மாதம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். so many contacts we are getting. so many people are நேற்று பாருங்கள், அந்த பூக்காராமல் கூப்பிட்டுட்டு போகிறாங்க, எங்கள் வீட்டில் வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி கான்டாக்டை பிடிக்கணும். அவங்கக்கிட்ட ஜஸ்ட் தாமோதர மாதம் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்கள வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும், நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லணும். அவங்கள படிக்கலைன்னு கூட பரவாயில்ல, படிக்க வராதுன்னு கூட பரவாயில்ல, உட்கார வச்சு அவங்கள வந்து நாமத்தாவது கொடுக்கணும். அவர் மெயின் கோல் இஸ் டு கிவ் ஹோலி நேம்ஸ் அண்ட் கிருஷ்ண கதா, ஸ்ரவணம், கீர்த்தனம். இதுதான் நம்ம மெயின் கோலே இதுதான். ஸோ அதனால் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் என்ன? தட்ஸ் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லாத்துக்குமே காரணமே சொல்லிட்டே இருந்தால் நம்ம வந்து கிருஷ்ண கான்சியஸ் பண்ணவே முடியாது. யூ வில் நாட் அட்வான்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கான்ட்ரிபியூஷனில் நீங்கள் அட்வான்ஸ் பண்ண முடியாது. நானும் இப்படி தான் பைத்தியக்கார மாதிரி எல்லா கோயிலுக்கு, நம்ம இஸ்கான் கோயிலுக்கு போகிறது, உட்காந்து சும்மா வருது, அவ்வளோதான். நோ கான்டாக்ட் அசோசியேஷன் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பிஸியாக இருப்பாங்க. எல்லா டிவோட்டிஸும் பிஸியாக தான் இருப்பாங்க ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம்னால. பிகாஸ் தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங். அவங்க சார்பாக அவங்க கான்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு. நம்ம கான்ட்ரிபியூஷன் இருக்குது ஸ்பெக்டேட்டர் மாதிரி உட்காந்துட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் பார்த்த மாதிரி சூப்பர் சிக்ஸர் பயங்கரமாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னால் ஒன்றும் வராது. இப்போ பாருங்க, கார்த்திக் பிரபு பிளான் பண்ணாங்க 30 நாள் பிரபு, 30 நாள் 30 இடத்துல போகலாம் பிரபு. அந்த மாதிரி எந்தூசியாசம் இருக்கணும், உற்சாக, நிச்சய, தைரியம். அதான் ரூப கோஸ்வாமி சொல்கிறாரு. எல்லாருமே அந்த மாதிரி ஒரு உற்சாகத்தோட, இப்போ ஜெயலட்சுமி மாதிரி சொன்னாங்க, இன்னொரு இடத்துல இருக்குது டியூஷனில், அங்கே போகலான்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கான்டாக்ட்ஸை நம்ம பிடிக்கணும். எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து கம்பெனியில் வந்து எப்படி மூவ் பண்ணுறாங்க, அவங்க 10 பேரை விடுறாங்க ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை. ஆளுக்கு ஒரு மார்க்கெட்டுக்கு போய் அந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அதை அந்த க்ரோத்துக்கு அந்த சேல்ஸ் காமிக்கிறாங்க, அந்த ஆர்டர் எடுக்கிறாங்க, மறுபடியும் சப்ளை பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட், பெரிய ப்ராடக்ட் இருக்குது நம்மளுக்கு. கிருஷ்ணா கான்சியஸ் ப்ராடக்ட் பெரிய ப்ராடக்ட். அதை வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து இந்த மார்க்கெட்டிங் பண்ணணும். நம்ம அது பயங்கரமாக மார்க்கெட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம அடாப்ட் பண்ணி அதை மார்க்கெட்டில் இன்னும் ஆல்ரெடி இட் இஸ் தேர் இந்த மார்க்கெட்டு. நம்ம ப்ராடக்ட்டுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே தேவையில்லை. பல யுகங்களாக இருக்குது நம்ம ப்ராடக்ட்டு. அந்த ப்ராடக்டை வந்து மறந்துட்டு இருக்காங்க மக்கள். அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதில்ல, யூஸ் பண்ணாமல் குப்பையில் போட்டு வச்சுருக்காங்க. அதை தூக்கி நம்ம வந்து அது கோல்டாக மாறி அவங்களுக்கு அந்த கோல்டை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த கிருஷ்ணா கான்சியஸ்ன்ற கோல்டை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். இதுதான் இது என்ன சொல்கிறாங்க, ரூப கோஸ்வாமி சொல்கிறார், ததாதி பிரதிகிரணாதி. ஹோலி நேம்ஸு ஃபஸ்ட்டு, ஹோலி நேம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை போய் நீங்கள் எல்லாருக்குமே கொடுங்கன்னு சொல்கிறாங்க. சும்மா நம்ம போய் அங்கே ஃபங்க்ஷனை பார்க்குறது எத்தனை வருஷமாக நம்ம பார்க்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 20 வருஷமாக 25 வருஷமாக நம்ம பார்த்துட்டே இருக்க வேண்டியதானா? நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வேணும். முக்கியமான அதான் குரு மகாராஜ் அடிக்கடி இப்போ குரு மகாராஜ் சொன்னதே அதுதான். ஐ வாண்ட் யூ டிவோட்டீஸ் டு இன்க்ரீஸ் யுவர் ப்ரீச்சிங் சென்டர்ஸ், இன்க்ரீஸ் டிவோட்டீஸ், பிரிங் த சோல்ஸ் சொல்கிறார் குரு மகாராஜ். எத்தனை தாமோதர ஆர்த்தி பண்ணியிருக்கீங்க, எத்தனை கான்டாக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பக்தி ருக்ஷா நீங்கள் பண்ணுறீங்க, இதுதான் கேட்குறாங்க மெயினாக. அதுதான் நம்மளோட கான்ட்ரிபியூஷன். நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். எல்லோரும் மாதிரி அப்படி பெரிய கோயில் அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க பண்ணட்டும், ரொம்ப சந்தோஷம்தான். அப்படி நம்ம வந்து ப்ரே பண்ணணும். பகவான் கிருஷ்ணருக்கு குருக்கும் அப்புறம் வந்து நம்ம சைத்தன்ய மகாபிரபு ப்ரே பண்ணலாம். நாங்களும் அந்த மாதிரி பண்ணோம். நாங்கள் எதுக்காக பண்ண, பேருக்காக புகழுக்காக கிடையாது. கிவ் கிருஷ்ணா டு தெம், கிவ் கிருஷ்ணா கான்சியஸ் டு தெம். கிருஷ்ண உணர்வு கொடுக்கறதுக்காக நம்ம வந்து நம்ம என்ன செய்யணும், we have to organize festivals, we have to organize programs. அதான் எவ்ரி சண்டே ப்ரோக்ராம் அந்த மாதிரி. அதனால தான் பிரபுபாத் இன்ட்ரடியூஸ் பண்ணார். தட் இஸ் வை ஐ இன்ட்ரடியூஸ் சாட்டர்டே ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ண காரணமே அதுதான். நம்ம ஒரே வீட்டில் பண்ணிகிட்டு இருந்தால் அது வந்து ஆகாது. பல இடத்துல பல பேர் போகணும். முக்கியமாக அதில் வந்து பக்தரோட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கணும். மூட் அண்ட் மிஷன் வந்து எல்லாருதுமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். என்ன மூடு, கிருஷ்ண பக்தி கொடுக்கணும், கிருஷ்ண கான்சியஸ் கொடுக்கணும் எல்லாருக்குமே. அந்த மூடில் நம்ம இருக்கணும். அதுக்கு நிறைய நம்ம படிக்கணும், சாஸ்திரங்களை படிக்கணும், நிறைய சத்சங்கத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், சம்மரைஸ் பண்ணணும், பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும், என்னென்ன சொல்கிறாங்கன்றத பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். அதுக்கு இந்த உபதேசாமிரதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதான் இங்கே சொல்கிறாங்க.
குஹ்யமக்கியாதி பிரச்சதி, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ரகசியத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த ரகசியத்தை மற்றவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தா, உங்கள் இதயத்தை வந்து புண்படுத்திருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. இங்கே பிரபுபாதர் என்ன சொல்கிறாங்க, எங்கள் குரு மகாராஜ் என்ன சொல்கிறாங்க, அதை வந்து ஜஸ்ட் ரிப்பீட் பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஹரே கிருஷ்ணா. யாராவது கேள்விகளை தான் கேட்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, அந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் சில பேரெல்லாம் பாயிண்ட்ஸ் சம்மரைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நோட் புக்கு, ஒரு பென் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது முக்கியமானு சொல்லி தோணுதோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம ப்ரீச்சிங் பண்ணும்போது நிறைய, இப்போ பாருங்கள், கார்த்திக் பிரபா அன்றைக்கி பார்க்குக்கு வந்தார். அவருக்கே தெரியாமல் அவருக்கு எல்லாமே வந்துட்டுருக்கு. கூப்பிட்றாங்க, எல்லாரையும் கூப்பிட்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, காட் வில் பிளெஸ் யூ, வாங்க, உங்கள் டைம் எடுத்துருக்கீங்க, உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல எஜுகேஷன் வரும். இதெல்லாமே அவருக்கே தெரியாமல் எல்லாமே வருது. அவர் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டார். இப்போ அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாமே எப்படி வருது? கிருஷ்ணா வில் கிவ் நாலேஜ் ஃபார் அஸ், குரு வில் ரிவீல் த சீக்ரெட்ஸ், கிருஷ்ணா வில் ரிவீல் த சீக்ரெட்ஸ் ஃபார் அஸ். இந்த மாதிரி நம்ம பேசணும், நிறைய பேசணும். ஸோ நிறைய பேசுகிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து டிஸ்கஷன் நிறைய இந்த மாதிரி குஹ்யமக்கியாதி பிரச்சதி என்கொயரி பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இந்த கிளாஸ்லேயே கேட்கலான்றதை நம்ம தனியாக இருக்கும்போது கூட நீங்கள் கேட்கலாம். வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கொஷின்ஸ் கேட்கலாம். நாளைக்கு புதன்கிழமை ஜெகதாலட்சுமி மாதாஜி, ஜெயலட்சுமி மாதாஜி வீட்டில் சத்சங்கம், இதே மாதிரி சத்சங்கம் இருக்கும். அப்புறம் வந்து ஏதோ இன்னொரு டியூஷன் ஏதோ பார்த்துருக்காங்க இவங்க, ஜெயலட்சுமி மாதாஜியும் சீதா மாதாஜியும். அதை வந்து வெள்ளிக்கிழமை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். வெள்ளிக்கிழமை வந்து நம்ம இந்த பூஜை அம்மா கோயில், அம்மா மாதாஜி வீட்டு பின்னாடி அங்கே நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம், தாமோதர் ப்ரோக்ராமு. அதுக்கப்புறம் வந்து புதன்கிழமை நாளைக்கு வந்து ஜெயலட்சுமி மாதாஜி வீட்டில் ஒரு டிஸ்கஷன் இருக்குது. அந்த டிஸ்கஷன் கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு டிஸ்கஷன், ஒரு 10 minutes டிஸ்கஷன் இருக்கும். தேர்ஸ்டே வந்து இருக்காது, நான் வேறு இடத்துக்கு கிளாஸுக்கு போயிட்டுருக்கேன். தேர்ஸ்டே காலையில் மத்தியானம் ஃப்ரீ, சாயங்காலம் இருக்கிறதுல நான். அதுக்கப்புறம் ஃப்ரைடே வி ஆர் கோயிங் டு டூ தாமோதர ஆர்த்தி இன் இது இவங்க பூஜை என்ன மாதாஜி பேர் அது, பூஜ்யம்மா கோயிலா, பூஜம்மா கோயிலில், பூஜம்மா. நான் இது அனுப்பிச்சுட்றேன், நான் இதில் அனுப்பிச்சி விட்டுறேன். மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுறேன். ஸோ நாளைக்கு நம்ம வந்து மீட் பண்ணலாம் மாதாஜி வீட்டில். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, ப்ரோக்ராம் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? அது இதெல்லாம் இருக்கா மாதாஜி, ஜெயலட்சுமி மாதாஜி எல்லாமே இருக்குங்களா, தாமோதர் பிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் அங்கேயே வச்சுட்டுங்களா மாதாஜி? கார்த்திக் பிரபா அங்கே கொடுத்துட்டாங்க இல்லையா அவங்க வீட்டில்? சரி, ஓகே. நாளைக்கு மீட் பண்ணலாம் நம்ம. வைஷ்ணவ பிரணாம் சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாம். ஓகே, வஞ்சா கல்ப தருபியஸ்ஸா. எஸ் பைஸ் பிரபு. கார்டு நாளைக்கு வருது பிரபு, நாளைக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், நாளைக்கு வந்தால் கார்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுவேன். நாளைக்கு வந்துடும், மோஸ்ட்லி நாளைக்கு வந்துடும். அப்படி சப்போஸ் மிஸ் ஆனால் நாளான்னைக்கு கண்டிப்பாக வந்துடும், 100% வந்துடும். ஓகே பிரபு, ரைட். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்ப தருபியஸ்ஸா கிருபா சிந்துபேவச்சா पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णववृंद की जय. नामाचार्य श्रील हरिदास ठाकुर की जय. उपदेशामृत की जय. गौर प्रेमानंदे. हरि हरि बोल. हरे कृष्ण. हरे कृष्णा. हरे कृष्णा. हरे कृष्णा. ரொம்ப நன்றி எல்லாருக்குமே பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. हरे कृष्णा. हरे कृष्णा. हरे कृष्णा. हरे कृष्णा. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा. ऐश्वर्य माता जी. हरे कृष्णा. हर्षिता, how long you were in the meeting? From the beginning. Yes. Okay, good, very good, nice. Did you understand something? Is it useful for you? Yes, it is. Were you able to understand so all those things? Oh, good. Okay, very good, nice. If you have any clarification, questions, doubts regarding this or regarding any other thing, you can ask me, okay? You are free to ask anything, okay? Okay, thank you. Hare Krishna. For our bhakti service, for our family,
we'll just chant 3 times. Okay, 3 times we'll chant. 3 times we'll chant Haribol, okay? Haribol. Harshita's family. Harshita's for Harshita's family, for those for their good health, longevity and devotion service, we'll chant 3 times Haribol. Okay, Haribol, Haribol, Haribol. Haribo. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. Ah.